வரலட்சுமி நோன்புக்கு நான் எளிமையாக கொண்டாடுறத நான் முன்கூட்டியே பதிவு உங்களுக்கு தர்றேன். இனிமேல் நம்மளோட சாஸ்திரங்களில் சம்பிரதாயங்களில் அவங்கவங்களோட நிலைமைக்கு தகுந்தது போல், உடல்நிலை, மனநிலை, பொருளாதாரத்துக்கு தகுந்தது போல் நாம் வழிபடும் பொழுது இப்படி செஞ்சால் தான் ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கும், மனநிறைவு அதிகமாக இருக்கும்னு இல்லை. நாம் மனநிறைவோடு ஒவ்வொரு பூஜையும் செய்யும்போது அத்தனை கடாட்சமும் இறை சக்திகிட்டேருந்து நமக்கு கிடைக்கிது. என்ட்ரன்ஸ் நிலகால சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கிறோம். கதவுக்கு, நிலவுக்கு, நிலவனுடைய வெளிப்பக்கம் அப்படி வச்சு 2 மாய் இலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கம் வச்சுக்கோங்க. இல்லை தோரணமாக கூட நாம் வச்சுக்கலாம். என்ட்ரன்ஸ் கதவுனுடைய உள்பக்கம் ஒரு ஹூக்கில் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வச்ச மூட்டை ஒன்று இருக்குது. இது ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இப்படி கட்டி வரலாம். வரலட்சுமி விரதத்துக்கு மட்டும் நாம் அந்த கலச பூஜையில் நான் எப்பயுமே நிரந்தர கலசம் வைப்பேன். வெள்ளிக்கிழமை மாற்றுவேன். இப்போ பழைய கலசத்தை நம்ம எடுத்துகிட்டு அதில் இருக்க மாய் இலைகள், பச்சரிசியை எடுத்துக்கிறோம். நான் உள்ளே எப்பயுமே நீர் ஊற்றி தான் வைப்பேன். 1 வாரம் இருந்த நீரை எடுத்துகிட்டு இந்த ஒரு தங்க காசு நம்ம வைக்கலாம், இல்லை சாதாரண காயின் வைக்கலாம். உங்களுக்கு வளையல் இப்போ எடுத்து வச்சுக்கிறீங்க. நான் பச்சை கலர் வளையல் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அணியறதுக்கும் சுமங்கலிகளுக்கு எத்தனை பேர் பக்கத்தில் இருக்காங்க கொடுக்க. வளையல், ஒரு நெல்லிக்காய், மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். இந்த தட்டை நல்லா விலக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் பச்சரிசி போட்டிருக்கோம். செம்பு நிறைய தண்ணி விட்டுருக்கோம் அந்த கழுத்து அளவுக்கு. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். இதை வாரம் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சள் அந்த தண்ணீரில் விடுறோம். ஒரு ஏலக்காயை பிச்சு போடுறோம். பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் நசுக்கி போடுறோம். ஒரு தேங்காயில் முழுக்க மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுறோம். நல்லா தடவி விட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த அரிசியில் வைக்கிறோம். இந்த 2 மாய் இலையை என்ட்ரன்ஸ் நிலகாலில் போய் கட்டிட்டு வந்துடுறோம். இதில் 5 இலைகள் மாய் இலை, இல்லை 7, 9 வைக்கலாம். அதை நம்ம அந்த பூஜை ரூமில் பிரதிஷ்டை பண்ணிடுறோம். இதில் நாம் தாமரை வைக்கலாம், மல்லிகை மலர் வைக்கலாம். மற்ற பூக்களாக இருந்தால் அரிசியில் கீழே வச்சுக்கலாம். காமாட்சி தீபம், ஒரு துணை விளக்குன்னு ஆத்ம தீபம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், நெய் 2மே விட்டு வச்சுருக்கேன். தேங்காய் பாயசம் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேங்காய், நெய், வெல்லம் போட்டது. மகாலட்சுமிக்கு ரொம்ப தேங்காயும் வெல்லமும் அவங்களுக்கு அது பிடிக்குங்கிறதுனால நம்ம அந்த தேங்காய் பாயசம் செஞ்சுக்கிறோம். மஞ்சள் வெள்ளை நூலில் நல்லா மஞ்சளை தடவி சரடு நம்ம எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறோமோ அத்தனை சரடுகளை அந்த வளையலில் வச்சிட்றோம். 9 முடிச்சுகள் போட்ட சரடுகள் கடையில் விற்கிது. அதையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வெற்றிலை, பாக்கு, உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரூட்ஸை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு டெமோவுக்கு காமிக்கிறதால வெத்தலை பாக்கோட எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருக்கேன். கிடைச்ச பழங்களை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ தீப தூபம் காமிச்சுக்கிறோம். கற்பூர ஆராத்தி காமிச்சு நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். வாரம் நீங்கள் கலசம் மாற்றுறதா இருந்தால், உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. நான் கிட்டத்தட்ட 2008ஆம் வருஷத்துலேருந்து வாரம் வெள்ளிக்கிழமை நான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு தான் வரேன். நீங்களும் அந்த மஞ்சள் சரடு கையில் கட்டிக்கலாம். எப்பயுமே பெண்கள் இடது கையில் தான் மஞ்சள் சரடு கட்டணும். ஆனால் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு மட்டும் வலது கையில் கட்டுறதுக்கு நமக்கு லக்ஷ்மியோட ஒரு அனுக்கிரகம் இருக்கிறதால இந்த பூஜை அன்னைக்கு நீங்கள் வலது கையில் அந்த மஞ்சள் நூலை கட்டிக்கலாம். அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வீடெங்கும் நம்ம தெளித்து விடுறது. போன வாரம் வச்சுருந்தோம் இல்லையா, நான் வாரம் பிரதிஷ்டை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அந்த தண்ணியை 2 மாய் இலைகளால் நம்ம எல்லா பக்கமும் வீட்டில் தெளித்து விடும் பொழுது கெட்ட சக்திகள் போகும். இது போல் நம்ம வாரம் அது போல் பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். நாம்ளும் வளையல் போட்டுக்கலாம், மஞ்சள் சரடு கட்டிக்கலாம். வீடுகளுக்கு போய் நீங்கள் சுமங்கலிகளுக்கு தரலாம். இல்லை உங்களுக்கு பல காரணங்களால் அப்படி அக்கம் பக்கத்தில் கொடுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக உங்கள் அருகில் உள்ள கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா கோயிலுக்கு வர்ற பெண்மணிகளுக்கு கொடுத்துடுவார். இந்த வரலட்சுமி பூஜை ரொம்ப கோலாகலமாகவும் கொண்டாடலாம், இது போல் எளிமையாகவும் நீங்கள் கொண்டாடலாம். மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். கனகதாரா ஸ்தோத்திரம் நான் ஒரு 2 வரி பாடுறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடலை, மகாலட்சுமி பாடலை படிக்கலாம்.
அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிரங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்களதேவதாயாः முக்தாமுகீர்விததேவததே முராரே. நான் 17 வருடங்களாக கலசத்துள் நீர் நிரப்பிதான் செய்து வருகிறேன். நீங்கள் பச்சரிசி நிரப்பியும் செய்யலாம். நம் கர்மாப்படியே நம் வாழ்வில் நன்மையும் தீமையும் வருகிறது. இதுபோல் கலச பூஜை நான் செய்து வரும் பொழுது எந்த துன்பம் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் எனக்கு வந்துவிட்டது. ஆனந்தமான மனநிலையில் என் மதியை மயங்க விடாமலும் வைத்துக்கொள்ள முடிகிறது என்னால். ஓம் மகாலட்சுமியே நமக. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.